வணக்கம். ஐபிசில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ட் 1, 2, 3 நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். அதுல பார்ட் 1 தான் இது. இது வந்து கடைசி சான்ஸ் ஐபிசி எழுதுறவங்களுக்கு. நீங்க நிச்சயமா பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்னன்னா கல்பபிள் ஹோமிசைடு. கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னா என்னன்னா, ஒரு இன்டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இன்டென்ஷன் இல்லாமே இருக்கலாம் இப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியாது தெரியும், அதனால நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. செக்ஷன் 299 டெஃபினிஷன் ஆஃப் கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்போ ராமுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் ஷாம் அப்படின்றவர்கிட்ட சண்டைக்கு போறாரு. ஒரு பெரிய கல் எடுத்து ஷாம அடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. கல் எடுத்து அவர் தலையில போட்டா செத்துருவாருன்னு சொல்லி இவருக்கும் தெரியும், ஆனாலும் தூக்கி போடுறாரு பாத்தீங்களா. அப்போ அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, இருந்தாலும் அதை கொன்னுடுறாரு. இததான் கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்றாங்க. செக்ஷன் 299. அடுத்தது செக்ஷன் 300ல கல்பபிள் ஹோமிசைடு அமௌண்ட்ஸ் டு மர்டர். இது சிவியர் ஃபார்ம்ல இருக்கும். இது என்னன்னு கேளுங்க. செக்ஷன் 300ல ஒரு ஆக்ட் பண்றோம், இது கிரூவலா இருக்குன்னு சொல்லி தெரியும். நாம இது பண்ணோம் அப்படின்னா அது பெரிய அளவுல இது போயிடும், மர்டர் லெவலுக்கு போயிடும்னு தெரியும், தெரிஞ்சும் பண்றது. என்னன்னா, ராகுல் அப்படின்னு ஒருத்தர் விஜய் அப்படின்றவரை கத்தியால குத்திடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் குத்தினாலே எதனா ஆகும்னு தெரியும், வேணும்னே பல முறை நிறைய தடவை குத்துறாரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. அப்படி குத்தும் பொழுது அது மர்டர் ஆயிடுது. இதுதான் கல்பபிள் ஹோமிசைடு அமௌண்டிங் டு மர்டர். அடுத்தது செக்ஷன் 304ல என்ன சொல்றாங்கன்னா, கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர். இது அவருக்கு கொல்லணும்ன்ற ஒரு இன்டென்ஷனே இருக்காது, அவர் செஞ்ச வேலை ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு டென்ஷன்ல புடிச்சு தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டா சாவ மாட்டாங்க, ஆனாலும் தள்ளி விட்டு இறந்துடுறாங்க இல்லையா. அதுதான் கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர். மர்டர் பண்ணல, தள்ளி விட்டு ஆனாலும் இறந்துட்டாங்க அப்படின்றது. இதுக்கு காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ், இது செக்ஷன் 304A சொல்றாங்க. இப்போ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போய் யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க, இதெல்லாம் செக்ஷன் 304A தான். இதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு 10 years பிளஸ் ஃபைன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுதான் கல்பபிள் ஹோமிசைடு. அடுத்த கொஸ்டின், அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம்னு அர்த்தம். நாம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இல்ல உணவுல இதில் கலப்படம் ஏற்படுது. எங்க நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளை வாங்குறோம், ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம், ஒரு தண்ணியை வாங்கி குடிக்கிறோம், அங்க கலப்படம் ஏற்படுது. இந்த கலப்படம் ஏற்பட்டதுனால இது நச்சு ஆகி, அதாவது டாக்ஸிக் ஆயிட்டு நம்மளுடைய உடம்புக்கே ஒரு ஹார்ம் ஏற்படுது அப்படின்னா இதான் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த விஷமா மாறி அது நம்மளுடைய உடலை தாக்கும், இந்த டாக்ஸிக்னு சொல்றாங்க. இப்ப மனுஷங்களே சில பேர் டாக்ஸிக்கா தான் இருக்கிறாங்க, அது வேற. இதுதான் அடல்ட்ரேஷன் சொல்றாங்க. இதோட செக்ஷன் 272, 273 ஆஃப் ஐபிசி. 272ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப் டு 6 months ஃபைன், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே கொடுக்குறேன் அப்படின்றாங்க. செக்ஷன் 273ல என்ன அப்படின்னா, பனிஷ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் அப் டு 6 months. இம்ப்ரிசன்மெண்ட் 6 மாசம் வரைக்கும், இல்ல ஃபைன் இல்ல ரெண்டுமே கொடுக்குறாங்க. இதுல நாக்சியஸ்லி அடல்ட்ரேட்டட் ஃபுட் ஆர் ட்ரிங்க், அதுக்கு மட்டும்தான் இந்த 273 பொருந்தும் சொல்றாங்க. ஒரு ஃபுட் இல்லைன்னா ட்ரிங்க்கு கொடுக்கறது தான் 273 பொருந்தும். கிரிமினல் ஃபோர்ஸ். கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, செக்ஷன் 350ல சொல்லியிருக்காங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் 352ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 3 மாசம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஃபைன், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா, யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் அ பர்சன் வித்தவுட் தேர் கன்சென்ட். அவங்களுடைய உரிமை இல்லாம அவங்கள பிடிச்சி தள்ளுறது, அவங்களுக்கு காயம் விளைவிக்கிறது, இல்ல அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறது, நம்ம தள்ளி விட்டதுனால அவங்களுக்கு இன்ஜூரி ஆகுறது, இதெல்லாம் தான் கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா 3 மாசம் வரைக்கும் சிறை தண்டனை உண்டு. செக்ஷன் 350 இதுக்கான பனிஷ்மெண்ட். செக்ஷன் 352. அடுத்ததா டக்காய்டி வித் மர்டர். டக்காய்டி அப்படின்னா என்னன்னா, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது ஆயுதங்களோட கொள்ளையடிக்கிறது, இதுக்கு பேர் தான் டக்காய்டி. இப்போ இந்த டக்காய்டி கொள்ளையடிக்கும் பொழுது யாராவது இவங்களை தடுக்க வர்றாங்க, அப்போ தடுக்க வர்றவங்கள கொலையும் பண்றது. சரியா? கூட்டு கொள்ளை, இதுல ஒருத்தர் ஈடுபட மாட்டாரு, ஒரு குரூப் ஆஃப் 5 members இல்ல அதுக்கும் மேல ஒன்னா சேர்ந்து திருட போறது, கையில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது தடுக்க வந்தா அவங்கள அடிக்கிறது, அடிக்கும் போது அவங்க இறந்து போறது.
இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா இதுதான் டெகாய்டி வித் மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது செக்ஷன் 396 ஆஃப் ஐபிசில சொல்றாங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா டெத், இல்ல இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், அப்படி இல்லைன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் 10 வருஷத்துக்கு குறையாம கொடுக்குறாங்க. அதே போல ஃபைனும் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. இதுதான் டெகாய்டி வித் மர்டர். அடுத்த கொஸ்டின், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா அத்துமீறி உள்ளே நுழைவதுதான் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா என்னன்னா, இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டியில அத்துமீறி நுழைஞ்சி அவருடைய அனுமதியே இல்லாம அவரை இன்சல்ட் பண்றது, இல்ல அவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது, இல்ல அவரை அடிக்க போறது, யார் பொசஸர், இந்த ப்ராப்பர்ட்டியை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துறது, இதையெல்லாம் பண்றது கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். சரியா? இதுக்கான லீகல் ப்ரொவிஷன் செக்ஷன் 441 441. இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 447ல சொல்லியிருக்கிறாங்க. அப் டு 3 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாம ஃபைன் 500 ரூபாய் வரைக்கும், இல்ல ரெண்டுமே கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. செக்ஷன் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்க்கு 441 441 441, பனிஷ்மெண்ட் 447ல இருக்கு. அடுத்ததா செடிஷன். செடிஷன் அப்படின்றது என்னன்னா தேச துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு வேர்டாவோ இல்ல ஒரு சைனாவோ இல்ல ஒரு விசிபிள் ரெப்ரசன்டேஷனாவோ என்ன பண்றீங்கன்னா ஒரு விஷயத்தை யூஸ் பண்றீங்க, காட்டுறீங்க. இது வந்து ஒரு பெரிய வைலன்ஸ் ஏற்படுது. இந்த வைலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டையே எதிர்க்கிற அளவுக்கு, அதாவது வேஜிங் வார் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசுக்கு எதிராகவே இது போர் தொடுக்கிற அளவுக்கு போகுது அப்படின்னா இது வந்து தப்பு. இதை தான் செடிஷன்னு சொல்றாங்க. இது வந்து அபேட்மெண்ட் ஆஃப் மியூட்டினின்னு சொல்றாங்க. என்னன்னா ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்க நீங்க திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கீங்க, தூண்டுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த வழக்குல வந்து செடிஷன் ரொம்ப மோசமான வழக்கு. இதுல வந்து நாட்டின் முக்கிய தலைவர்களான மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் பாலகங்காதர் திலகர் எல்லாம் இந்த செடிஷன்ல கைதாயிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் இல்ல, பாலகங்காதர் திலகரும் மகாத்மா காந்தியே இதுல கைதாயிருக்காங்க. வெள்ளக்காரங்க பீரியட்ல இருந்து இந்த சட்டம் இருக்கு. ஒரு மோசமான சட்டம் செடிஷன். சரியா? அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்துறாங்க. இப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெத்து, அப்படி இல்லைன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், இன்சோயேட் கிரைம். இன்சோயேட் கிரைம் அப்படின்னா என்னன்னா இன்கம்ப்ளீட் கிரைம்னு அர்த்தம். ஒரு வேலையை செய்ய போறீங்க, நம்ம திருடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த வேலையை வந்து செய்யும் பொழுது சதி திட்டம் தீட்டுற ஸ்டேஜ்லயே இதை பாதிலே விட்டு போயிட்டீங்க, அதுதான் இன்கம்ப்ளீட் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்சோயேட் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. பாதியிலேயே விட்டு போறது, இது இன்னும் ஆக்சுவலா இந்த கிரைம் வந்து கம்ப்ளீட் ஆகல. கிரைம் தான் கம்ப்ளீட் ஆகல, எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்காம விடுதலை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு சில லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க நீங்க, அது வந்து செக்ஷன் 511 ஆஃப் ஐபிசில சொல்றாங்க. இன்னொன்னு கான்ஸ்பிரசி, செக்ஷன் 120B ஆஃப் ஐபிசி. அது இல்லாம அபேட்மெண்ட், நீங்க வந்து தூண்டி விட்டுருக்கீங்க, செக்ஷன் 107ல இருந்து 116 ஆஃப் ஐபிசி வரைக்கும். இதெல்லாம் இன்சோயேட் கிரைம், இன்கம்ப்ளீட் கிரைம்ஸை பத்தி டிஃபைன் பண்ணுது. சரியா? அடுத்த கொஸ்டின், கிரூயல்டி. கிரூயல்டி அப்படின்னா என்னன்னா ஒரு பிசிக்கல் ஹார்ம் இல்ல மென்டல் ஹார்ம் ஒரு பர்சனுக்கு வந்து ஏற்படுத்துறாங்க. அவங்கள வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்றது, ஹராஸ் பண்றது, அவங்களுக்கு ஒரு எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, இது எல்லாமே கிரூயல்டி தான். இதுல கிரூயல்டி பை ஹஸ்பண்ட், முக்கியமா பெண்களுக்கு, ஆண்களுக்கு வந்து கிரூயல்டி எல்லாம் கிடையாது, பெண்களுக்கு தான். கிரூயல்டி பை ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கிரூயல்டி ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து செக்ஷன் 498A குறிப்பிடுறாங்க. இப்போ டவுரி டெத் அப்படிலாம் வந்ததுன்னா இது வந்து கிரூயல்டி ஆஃப் ஹஸ்பண்ட், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூட்டு போயிடுவாங்க. ஹஸ்பண்டை மட்டும் கூட்டு போக மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்ன்ற வார்த்தை இருக்கிறதால மாமா, மச்சான், சொந்தக்காரன், கண்ணில் போடுற எல்லாத்தையும் கூட்டு போய் சந்தேகம் வர்றவங்கலாம் கூட்டு போய் விசாரிப்பாங்க. சரியா? செக்ஷன் 498A ஐபிசில சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கிட்னாப்பிங். கிட்னாப்பிங் அப்படின்றது கடத்திட்டு போறதுன்னு சொல்றாங்க. இதுக்கான செக்ஷன் 359 to 369 ஐபிசில சொல்லியிருக்கிறாங்க. கிட்னாப்பிங் அப்படின்னா கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா. சரியா? அதே போல ஒருத்தவங்களை டேக்கிங் அவே, தூக்கிட்டு போறது, யார? ஒரு மைனரா இருக்கிறவங்கள, ஒரு அன்சவுண்ட் பர்சனா இருக்கிறவங்கள லாஃபுல் கார்டியன்ஷிப்ல இருந்து அவங்களோட கன்சென்ட்டே இல்லாம ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா அதுவும் கிட்னாப்பிங் தான். ஒருத்தரை ஒரு இடத்துல இருந்து சம்பந்தமே இல்லாம வா போலான்னு கூட்டிட்டு போறாங்கன்னா அதுவும் கிட்னாப்பிங் தான் சொல்றாங்க.
செக்ஷன் 359 டு 369 ஐபிசி. இதுக்கு வந்து கிட்னாப்பிங்க்கு வந்து என்ன தண்டனை அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அப் டு 7 years ஆர் ஃபைன் ஆர் போத். சில சமயம் அந்த கிட்னாப்பை பொறுத்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கூட கொடுக்குறாங்களாம். டோலி இன்கேபெக்ஸ் இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சைல்டு இருக்காங்க, அவங்க வந்து இன்கேப்பபிள் ஆஃப் கிரைம் அண்டர் அ சர்டைன் ஏஜ், யூஸ்வலி அண்டர் 7 years. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 7 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பையன் கத்தி எடுத்து யாரையாவது குத்திட்டான் அப்படின்னா கூட அவனுக்கு கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க, ஏதோ தெரியாத பண்ணியிருப்பான்னு அவனை மன்னிச்சு விட்டுறணும். 7 வயசு கீழே இருக்கிற பையன் திருடிட்டாலும் சரி, கத்தி எடுத்து குத்திட்டாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலுமே டோலி இன்கேபெக்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா 7ல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ அவனுடைய மெச்சூரிட்டி லெவலை வந்து ஜட்ஜு வந்து பார்ப்பாரு, அந்த கிரைம் நடந்ததை பார்ப்பாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபைல் பண்ணுவாங்க கேஸ் அந்த பையன் மேல. ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. கிருஷ்ணான்னு ஒரு பையன், இது வந்து ஒரு கேஸ்ல ஒரு நகையை வந்து எடுத்திருக்கிறான் ஒரு வீட்டுல இருந்து. அதை நேரா எடுத்துட்டு போயிட்டு சேட்டு கடையில அடமானம் வச்சிருக்கிறான். அடமானம் வச்சு பணம் வாங்கி சாப்பிட்டுருக்கிறான். அப்போ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையனுக்கு இதுல வச்சா பணம் வரும்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அதை திருடுறதுக்கான வழி தெரிஞ்சிருக்குது, அதை அடமானம் வைக்க ஒரு சேட்டு கடையும் தெரிஞ்சிருக்குது. இவ்வளோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குதே, அவன் எப்படி இவனுக்கு டோலி இன்கேபெக்ஸ் அவனுக்கு அப்ளை பண்றது? அவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு அவனை வந்து மினிமமா அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. எப்போன்னா இப்போ கிடையாது, பிரிட்டிஷ் பீரியட்ல. இப்போ வந்து ஜுவெனல் ஜஸ்டிஸ்லாம் வந்துருச்சு, அப்போ அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. சரியா?